குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகிறார்களா? மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் செந்தில் விளக்க கேட்கலாம். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்ததினால் இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் அக்கினி நட்சத்திர காலத்திலும் அருவிகளை தண்ணீர் வரத்து துவங்கியது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை முதல், அதாவது ஒரு வாரத்திற்கு பிறகாக அருவியில் குளிக்க காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, அதே போல புலி அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையினர் குளிப்பதற்கு தடை விதித்தனர். மேலும் இங்கு பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்த நிலையில் இன்று, அதாவது காலை முதல் ஐந்தருவி மலைப்பகுதியில் மழையின் அளவு குறைந்ததை தொடர்ந்து அருவியில் குளிப்பதற்கு தற்போது அனுமதிக்கப்பட்டனர். சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் அருவியில் ஜில்லென்று வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இது குறித்து அவர்கிட்ட கேட்போம். எங்க இருந்து வரீங்க, எப்படி குளிக்கிறீங்க நீங்க? நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வரோம். குற்றாலத்துல குளிச்சே ரொம்ப வருஷமாச்சு. இப்போ நாங்க எங்களை குளிக்க விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நேச்சரு, இந்த மலை, இந்த அருவியில குளிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் கோயில்பட்டியில இருந்து வரோம். தண்ணி நல்லா இருக்கு, நல்லா குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சம்மருக்கு நல்லா இருக்கு. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஐந்தருவியிலிருந்து செந்தில்.